ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 29வது வசனங்களை வாசிக்க கேட்போம். இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அதனால்தான் அவர் பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுது, அவர் நாமம் ஆலோசனை கர்த்தர். அவருடைய ஆலோசனைகளை நம்ம கிரகிக்க பார்க்கவே முடியாது. ஆச்சரியமான காரியங்கள். ஆமென். அது மாத்திரம் இல்லாமல் அவர் செயலில் மகத்துவமானவரா. அப்படின்னா அவர் செய்கிற காரியங்கள் விவரிக்க முடியாது, அவ்வளோ மகிமை நிறைந்ததா, அவ்வளோ மகத்துவமானதா, அவ்வளோ விவரிக்க முடியாததாக இருக்கிறது. இந்த உலகங்களை படைத்ததை பாருங்கள், தெய்வ பிள்ளைகளை, அவருடைய சிருஷ்டிப்புகள், அவருடைய கரத்தின் கிரியைகள் எல்லாம் அவருடைய மகத்துவங்களை பார்க்கும்போது எவ்வளோ பயங்கரமாக இருக்குல்ல. அவர் யாருங்க? செயல்கள் மகத்துவமானவரா. சங்கீதம் புஸ்தகம் 86:10 கூட என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர், நீர் ஒருவரே தேவன். ஆமென். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிற தேவனுமாய் இருக்கிறீர், நீர் ஒருவர் தான் தேவன். உங்களால் மாத்திரம் தான் அதிசயங்களை செய்ய முடியும் ஆண்டவரே. பாருங்கள்ல, சங்கீதக்காரன் இவ்வளோ அழகாக சொல்கிறா பாருங்க. அவருடைய மகத்துவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவர் மகத்துவத்திலிருந்து வெளிப்படுகிறது தான் அதிசயங்கள். தேவ பிள்ளையில் உங்கள் வாழ்க்கையில் என்ன அற்புத அடையாளம் வேணும், அதிசயங்கள் வேணும், அவருடைய மகத்துவம் இன்னும் மாறி போகலை. அவருடைய மகிமை, அவருடைய கெப்பாசிட்டி, அவருடைய கொடுத்த வல்லமை இன்னும் மாறி போகலை. அவருடைய மகத்துவங்கள் எவ்வளோ பெரிதாக இருக்குல்லவா. அவர் மகத்துவங்களை அதிசயங்களை செய்கிறார். யோசித்து பாருங்க, வானத்திலிருந்து மன்னாவை வரவழைக்கிறாரு, எவ்வளோ மகத்துவமான காரியங்களை செய்கிறார், எவ்வளோ அதிசயமான காரியங்களை செய்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அவர் அதிசயத்தை செய்ய உண்மையில் இருக்கிறார். ஆமென். தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீங்கன்னா யாத்திராகம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம் கூட இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அல்லேலூயா. பாருங்க, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவர்கள் உமக்கு ஒப்பானவர் யார்? இது எப்போ தெரியுமா சொல்லப்படுகிறது? தேவ பிள்ளையில் செங்கடலை 2 பிளக்க பண்ணி ஆண்டவர் பார்வோனுக்கு தன் கைவல்லமையை காண்பித்து ஆண்டவர் தன் மகத்துவமான செயல்களை வெளிப்படுத்த முடித்த பிறகு இங்கே மிரியம் பாடுகிற ஒரு பாடல். இன்றைக்கு அவர் மகத்துவம் குறைந்து போகலை, இன்றைக்கு அவர் அற்புதங்கள் மாறி போகலை. உங்கள் வாழ்க்கையில் என்ன அற்புதம் நடக்கணும், என்ன அதிசயங்களை நீங்கள் காணணும், அவர் மகத்துவத்தினால் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய அவர் உண்மையிலவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, மக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. நீர் ஆலோசனையில் ஆச்சரியமான கர்த்தர் ஆண்டவரே, செயல்களில் மகத்துவம் உள்ள கர்த்தர் அப்பா. ஆண்டவரே, யாருக்கு என்ன காரியங்களை செயல்படுத்தணுமோ வேண்டி கொண்டு இருக்கிறாங்களே, இன்றைக்கு இப்பொழுது உங்கள் மகத்துவம் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறப்பா. அன்றைக்கு செங்கடலையே 2 பிளக்க பண்ணுவீங்கன்னா இன்னைக்கு ஏசப்பா, ஆமென் நன்றே, உங்கள் அற்புதங்களை வெளிப்படுத்துவீராக, உங்கள் மகத்துவங்களை காண பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும், உங்கள் தெய்வீக பாதுகாப்பு போடுகிற எல்லா தீங்குக்கு விலைக்கு காத்துக்கணும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். அவர் மகத்துவம் இன்றைக்கு மகிமையாக இருக்கிறது. தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.